அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்க. அவராலே அன்றி, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால நீ தெளிவாயிடுவீங்க, தெளிவாயிடுவீங்க. அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்குன்ற வார்த்தை எப்படி சொல்லப்பட்டுனா, இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அவராலே அன்றி வேற வழி இல்லைன்னு நீ எப்ப நினைக்கிறியா, அப்பதான் அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும். அவர்கிட்ட இருந்து உனக்கு ஒத்தாசை வரும், உனக்கு ஹெல்ப் வரும், உனக்கு சகாயம் கிடைக்கும், உனக்கு உதவி வரும். அவராலே அன்றி அப்படி டாக்டர் கூட கடைசி நேரத்தில் என்ன சொல்ற வார்த்தை, எங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்த சார், இனி கடவுள் தான். டாக்டருடைய கடைசி வார்த்தை அதுதான் சொல்லுவோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும், இனி கடவுள் தான் காப்பாற்றணும். ஏன்னா அவராலே அன்றி ரட்சிப்பு வேற யாராலையும் இல்லைன்றது நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போவே நீ என்ன சொல்லணும், எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுனா அவராலே அன்றி ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுக்க யாராலும் முடியாது. இல்லையா, எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டினேன்னா அவர் ஆசீர்வதிக்காம என்னால் ஒரு நல்ல வீடு கட்ட முடியும். அவர் என்னை குணமாக்கலன்னா வேற எந்த மருந்து மாத்திரை எடுத்தாலும் எனக்கு குணமாகும். அப்படி அறிக்கையிடணும். இப்போ இந்த வார்த்தை அதுதான், அறிக்கையிடணும். நம்ம என்ன சொல்லணும், அவராலே அன்றி ரட்சிப்பு. வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா, நீங்க சொல்லணும் என்னன்னா, அவராலே அன்றி எனக்கு வேற எங்கேயும் சுகம் கிடையாது. எவ்வளவு மாத்திரை எடுத்தாலும் எவ்வளவு மருந்து எடுத்தாலும், 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டு, அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டது அதுவே வியாதியா மாறிடுச்சான் பாருங்க. இவ்வளவு மாத்திரை அவ்வளவு மருந்தை குடிச்சுக்குது, ஆஸ்தியெல்லாம் வித்து 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 மருத்துவருக்கும் மருந்துக்கும் செலவு பண்ணிக்குது, கொஞ்சம் கூட குணமாகல. கட்சியில இயேசுவை கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவருடைய ட்ரெஸ் போட்டுங்கிற சட்டாவுடைய ஓரத்தை தொட்டா கூட நான் சுகமாயிடுவேன்னு நினைச்சது பாரு, இருதயத்துல விசுவாசத்தது ரட்சிப்பு வந்துச்சு. இல்லையா, இருதயத்துல பாரு, 12 வருஷமா பெரும்பாடு, எங்க போனாலும் துர்நாற்றம், நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. அந்த லேடி வீட்டுக்கும் யாரும் வர முடியாது, ஏன்னா உதிரப்போக்கு பெரும்பாடா இருந்ததுதான் பாருங்க. அது இவ்வளவு பாடு இருந்தது, எங்கேயும் போக முடியாது, வரவும் முடியாது. அப்படி ஒரு நாற்றம் அந்த மேல, அந்த லேடி மேல. யோசனை, 1 வருஷம் 2 வருஷம் 12 வருஷம் பிரச்சனை, மருந்து மாத்திரை குணமாகல. கட்சியில இயேசுவை குறிச்சு கேள்விப்பட்டு, அவர் ட்ரெஸ் தொட்டா தாண்டா அவர் தாண்டா வழி நம்மளுக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு வந்து தொட்டது, இருதயத்துல விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டு. ஆண்டவர் சொல்ற, விசுவாசம் உன்னை ரட்சித்தது போன்ற அர்த்தம், நம்பிக்கை. அதாவது என்னன்னா, நீ செஞ்சு சொன்ன பிறகு, மனசுல சொன்ன பிறகு தொட்டாவது சுகமாவேன்னு, அதுதான் அறிக்கை. அல்லேலூயா. அப்படி செய்யும் போது நிச்சயமா ஒரு சுகம் ஆயிடுது பாரு. அதனால தான் சொல்றேன், உனக்கு பெரிய வியாதியா மருந்து மாத்திரை இல்லை, கடவுளால அன்றி அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. ஒரு நல்ல வீடு அவரால் அன்றி, அவர் கட்டினார்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா. நான் கடவுள் என்ன ஆசீர்வதினா மற்ற எல்லா ஆசீர்வாதம் சும்மா வேஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீ கடவுள் எனக்கு ஒரு வாசல் திறக்கலன்னா அது நல்லா இருக்காது, கடவுள் என்ன ஆசீர்வதிக்கலன்னா அது நல்லா இருக்காது. அவரால் அன்றி எனக்கு ஒரு நல்ல வழி இல்லை, அவரால் அன்றி எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, அவரால் அன்றி எனக்கு ஒரு நல்ல காரியங்கள் இல்லை, அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி முழுசா. அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பேதுருவும் யோவானும் பேசுகிறதை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் அப்படின்றத ஆச்சரியப்பட்டார். யோவானும் பேதுருவும் பேசுறாங்க இந்த வார்த்தையை எங்க பேசுறாங்க, பகிரங்கமா ஜனங்க மத்தியில பேசுறாங்க, யோவானும் பேதுரும். அப்ப ஜனங்க பாங்க, இவங்க 2 பேரும் படிப்பறிவு இல்லாத ஒரு ஆளு, ஆனா இப்படி பேசுறாங்க. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லைன்றாங்க, அவராலே அன்றி மீட்பு இல்லை, அவராலே அன்றி உனக்கு சுகம் இல்லை, அவராலே அன்றி உனக்கு விடுதலை இல்லை, அவராலே அன்றி உனக்கு நல்ல வாழ்வு இல்லை. என்னதான் நான் தான் அப்படின்னு நினைச்சினாலும் அது வேஸ்ட் தான். ரட்சிப்பு அவருது. அல்லேலூயா. ரட்சிப்பு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல வைக்கணும், இருதயத்துல எழுதிக்கணும். நீ எந்த காரியம் செஞ்சாலும் போனாலும் வந்தாலும் நீ ஒரு வார்த்தை மட்டும் மனசுக்குள்ள வைக்கணும், அவரால் அன்றி எனக்கு நல்ல வாழ்வு.
அவரால் என்று அப்படின்றத வார்த்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எதனா ஒரு பிரச்சனை வந்தா கூட இதுல இருந்து என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி, என்னை மீட்பாருன்னு சொல்லு, என்னை குணமாக்குவார்னு சொல்லு, என்னை வழி நடத்துவார்னு சொல்லு, அவர் என்னோடு இருக்கிறபடினால எனக்கு எதிராக எழும்புகிறவன் அடங்கி போவான்னு சொல்லு. இதுதான் அறிக்கை. இந்த அறிக்கையை செய்யும் போது நீ ரட்சிக்கப்படுவ, காப்பாற்றப்படுவ, மீட்கப்படுவ, விடுதலையாக்கப்படுவ, குணமாக்கப்படுவ. இல்லையா? நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதனாலதான் யோபு சாகர நிலைமையில சொல்ற வார்த்தை அது. அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்றார். அல்லேலூயா. எதனால அந்த வார்த்தை அப்படி சொல்றாரு? யோசனை பண்ணி பாருங்க. யோபு 13:5-15 வாசிச்சிருங்க, முடிக்க போறோம். யோபு 13:15 வாசிங்க பார்க்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ரூபகரமாக்குவேன். அவரே என் ரட்சிப்பு. வார்த்தையை கவனிங்க. அவரே என் ரட்சிப்பு. மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். சரி, மாயக்காரன் மாயமால் சும்மா லேலுயா லேலுயா அப்படி எல்லாம் சொல்லி நிற்கிறவன் அவன் மாயக்காரன். அவன் அங்க சேரவும் மாட்டான். சொல்றார் அவரே என் ரட்சிப்புன்றார். அவர் என்னை கொன்னாலும் அவர் மேல என்னவா இருப்பேன்? உங்களுக்கு சின்ன சோதனை வந்தாலும் நீ என்ன பண்ற? வேற ஏதாவது கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணலாமான்னு பார்க்க, குறி சொன்னாங்கன்ற, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க. அவர் என்னை கொன்னு போட்டாலும் என்ன வார்த்தை? இதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? நம்ம சொல்ல முடியுமா சார்? என்ன வார்த்தை பாருங்க சார். அறிக்கை எப்படி இருக்குது பாருங்க சார். அவர் என்னை கொன்ன கூட போட்டேன் சார், இன்னும் நம்புவேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர், நல்லவர். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில செய்வார். பாருங்க, 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 42:11. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி படிக்குமா அந்த வார்த்தையை நல்லா படிச்சிருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எனக்குள்ள ஏன் குமுறுற? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனுமாய் இருக்கிற இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லா கவனிங்க, அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. அழுகுறாரு, கலங்குறாரு, மனசுக்குள்ள அழுகுறாரு, கலங்குறாரு. அப்பதான் சொல்ற வார்த்தை என்னன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன், யாராவது பார்த்து உன்னை ஏமா கலங்குறன்னு நீ சொல்லக்கூடாது. நீயே சொல்லிக்கோ ஃபர்ஸ்ட். உனக்கு நீயே, தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, அம்மாமார்களே, ஃபர்ஸ்ட் நீங்களே என்ன சொல்லலாம்? ஆத்துமாவே டோன்ட் வரி, டோன்ட் வரி, காட் வித் யூ. அல்லேலூயா. ஆத்துமா கிட்ட சொல்ல, கவலைப்படாத, கடவுள் உன் கூட இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்ல. ஏன் கலங்குற? ஏன் தியங்குற? கடவுளை எனக்கு என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவர். அல்லேலூயா. எங்கேயும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போகாதபடி என் முகத்தை பிரகாசமாக்குகிறவர். அவரை நோக்கி காத்திருக்கிறேன், அவரை இன்னும் துதிப்பேன். எப்போ? அழுகிற நேரத்துல, கலங்குற நேரத்துல, தியங்குகிற நேரத்துல, உள்ளம் குமுறுது, அந்த நேரத்துல அவர் ஆத்மாவை பார்த்து சொல்லிக்கிறார். என்ன சொல்றாரு? ஏன் கலங்குற? கவலைப்படாத, உனக்கு ரட்சிப்பு இருக்குது. அல்லேலூயா. இன்னும் துதிப்பா. எப்போ? கலங்குற நேரத்துல தான். நம்ம கலங்க கஷ்டம் வரும்போது அப்பதான் என்ன பண்றோம்? போ, என்ன ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, என்ன அதை பண்ணிட்டாரு போ அப்படின்னு நினைக்கிறான். அவன் கஷ்ட நேரத்துல தான் சொல்றான். அதை வாசிங்க வாட்டி. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எனக்குள் ஏன் தியங்குகிறாய்? என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனை நோக்கி நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர்
நல்லவர். அவரை நம்ம இன்னும் துதிக்கணும், இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்போ அவர் நம்ம முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கலங்குற நேரத்துல சொல்றேன், என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவரை நோக்கி காத்திருப்பேன். கண்டிப்பா அவரை இன்னும் துதிப்பேன்ற, இன்னும் போற்றுவேன். ஆத்துமாவே நீ கலங்காத, தேங்காத, கவலைப்படாத, இன்னும் நீ துதி. கர்த்தர் உனக்கு ரட்சிப்பா இருக்கிறார், இன்னும் ரட்சிப்பாரு. அது போல உங்க வாழ்க்கையில இன்னும் துதிங்க, இன்னும் தேவனை மகிமைப்படுத்துங்க, நம்புங்க, விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. நிச்சயமா எல்லாம் ஒரு நாள் முடியும் பாருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் கைகூடி வரும். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, தாமதம் ஆகுதுங்க, கவலை மட்டும் படாதீங்க. இன்னும் துதிக்க. ஆண்டவர் நிச்சயமா ஒரு ரட்சிப்பு. அவரால என்று ரட்சிப்பு இல்லை, அவரால என்று அந்த காரியம் இல்லை, அவரால என்று ஒரு நல்ல வீடு இல்லை, அவரால என்று ஒரு நல்ல மாப்பிள்ளை இல்லை, அவரால என்று ஒரு நல்ல குழந்தை இல்லை, அவரால என்று ஒரு எந்த காரியமும் இல்லை. சொல்லு, விசுவாசியே நீ சொல்லு, அவரால என்று வேற வழி இல்லை எனக்கு, அவர்தான் அப்படின்னு நீ அறிக்கையிடு. கண்டிப்பா உனக்கு நடக்கும், கண்டிப்பா கைகூடி வரும். நிச்சயமா தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வாழும்படி இந்த பூமியில வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பார். நீ நல்லா இருக்கு. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை